ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குப்புட்டு ஸ்கூலில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னோடனே குப்புட்டுக்கு வந்து முருகன் கெட்டப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து முருகன் மாதிரி கெட்டப் போட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நம்மளே வந்து இந்த தடவை எல்லா ப்ராப்ஸும் நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் இந்த ஸ்டோன்ஸு ஸோ அந்த எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து வீட்லேயே நான் இதெல்லாம் செஞ்சுருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே செஞ்சதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இந்த வேல் செஞ்சுட்டு நான் இப்போ என்னோடய சாமி ரூமில் வச்சு அதையும் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து க்ரௌன் பண்ணுறேன். எல்லாமே குப்புட்டுக்கு அளவாக வச்சு பார்த்துட்டு ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி நானே வந்து செஞ்சது தான் இது எல்லாமே. ரெண்டு கலர் மட்டும் யூஸ் பண்ணி பிங்க் ப்ளூ மட்டும் மெயினாக வச்சு பண்ணது. பட் வந்து ஏதோ சூப்பராக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்திருக்குன்னு தான் நான் சொல்வேன். இன்னும் கொஞ்சம் நான் பண்ணேன்னா இன்னுமே டெவலப் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒட்டியானம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அவனுக்கு அளவு வச்சு பார்த்துட்டு ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணேன். இன்னும் இந்த பீட்ஸ்லாம் வச்சு பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னுமே கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறதெல்லாம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நெக்லஸ் மாதிரி ஹாரம் மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணிவிட்டு மார்னிங் நல்லா மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு அவரை வந்து வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாடி கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே தான் லைட்டிங் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துச்சு. கூப்பிட்டு ஸ்கூலில் தான் கொஞ்சம் போய் டயர்ட் ஆகிட்டான் போல். இது வந்து ஸ்கூல் டெக்கரேஷன் பாருங்கள். ஸ்கூலில் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுக்கு நல்லா மெனக்கெட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரிஞ்சுது. அந்த பேக்ரவுண்ட்லலாம் சூப்பராக வந்து ஃபோம் ஷீட் வச்சு கட் பண்ணி ஒட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இதெல்லாம் ஐடியாஸ்லாம் நானும் பார்த்து வச்சுக்கிட்டேன். இந்த விளக்கு மாதிரிலாம் செஞ்சதை வந்து நானே அது என்னோடய இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே விநாயகர் மாதிரி ஒரு 3 கிட்ஸ் வந்திருந்தாங்க. சிவன் வந்திருந்தாங்க, பார்வதி, அப்புறம் வந்து வள்ளி தெய்வானையா அந்த சாமி எல்லாமே வந்து கிட்ஸ் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா கிட்ஸ்க்குமே அது ஆப்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாஃப் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஃபேஸ்க்கு இது சூட் ஆகும்னு சொல்லி பார்த்து சிவனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸு இருக்க பொண்ணை செலக்ட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கிட்ஸும் ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முருகர் தான் கொஞ்சம் டல்லாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து நல்லா தூங்குறவர். ஸோ அரை தூக்கத்தில் நான் எழுப்பி மேக்கப் போட்டு அனுப்புனதுனால நல்லா தூங்குறாரு. தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. ஸோ எல்லா ப்ரீ ஸ்கூல்லையும் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த ஸ்கூலில் சூப்பராக எல்லா ஆக்டிவிட்டியுமே நல்லாவே நடக்குது. ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.